எண்ணங்களை செயல்படுத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடான கோடி. சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திருதியை நாளை நாம் அட்சய திருதியை தினமாக கொண்டாடுகிறோம். அட்சய திருதியை எப்படி வந்தது என்பது பற்றிய புராண கதை ஒன்று உள்ளது. அதை தெரிந்து கொண்டு இந்த அட்சய திருதியையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒருமுறை காசியில் அன்னபூரணி தாய் பிச்சைக்கு வந்த ஈசனுக்கு உணவளித்து இடர் தீர்த்ததால் தாம்தான் அன்னதானத்திற்கு அதிபதி என்று சிறு கர்வம் கொண்டாள். அந்த கருத்தை போக்குவதற்கு சிவபெருமான் ஒரு சிவ யோகியாக தோற்றம் கொண்டு அன்னபுவனேஸ்வரி மாளிகைக்கு வந்து தாயே பசி தாயே பசி என்று வேண்டி நின்றார். இதை கேட்ட அன்னபூரணி தேவி இலையிட்டு தன்னால் இயன்ற வஸ்துக்கள் அனைத்தையும் பரிமாறினாள். சிவ யோகியோ இன்னும் இன்னும் என்று அனைத்தையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். அன்னபூரணி கொடுத்த உணவுகள் அனைத்தும் தீர்ந்து போனது. அன்னபூரணி தேவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே காசியில் விந்து மாதவன் என்ற திருக்கோலத்தில் சேவை செய்கின்ற தன்னுடைய அண்ணனாகிய மகா விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து அழைத்தார். விஷ்ணு பகவானும் ஒரு அந்தணர் கோலத்தில் வந்தார். உணவு தயார் செய்யும் இடத்திற்கு சென்றால் அங்கு சமைத்த பாத்திரங்கள் அனைத்தும் சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அன்னபூரணி நடந்த விஷயங்களை கூற அதை கேட்ட மகாவிஷ்ணு சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த பருக்கை அன்னத்தை அக்ஷயம் என்று சொல்லிக்கொண்டு தன் திருவாயால் உட்கொண்டார். உடனடியாக அந்த பாத்திரத்தில் அன்ன வகைகள் அனைத்தும் தோன்றியது. அன்னபூரணி தேவி அந்த சிவயோகிக்கு அருகில் இலையிட்டு மகாவிஷ்ணுவை அமர்த்தினார். மகாவிஷ்ணுவோ உட்கார்ந்த சிறிது நேரத்தில் திருப்தி என்று கூறி எழுந்துவிட்டார். தமக்கு அருகில் உண்பவர் எழுந்துவிட்டால் தாமும் எழ வேண்டும் என்ற முறையை பின்பற்றியாக வேண்டிய கட்டாயத்தினால் சிவயோகியும் தமக்கும் திருப்தி என்று எழுந்துவிட்டார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அப்போது உண்மையை உணர்ந்த அன்னபூரணி அந்த சிவயோகியை வணங்க சிவயோகி சிவனாக மாறி காட்சியளித்தார். உமக்கு ஏற்பட்ட கர்வம் மாறவே நாங்கள் இங்கு வந்தோம். எங்களது கட்டளையின் பேரிலேயே நீ அன்னபூரணியாய் இங்கு உன் கடமைகளை செய்கிறாய் என்று கூறினார் சிவபெருமான். உடனே மகாவிஷ்ணு இன்றைய தினம் பாத்திரத்தில் இருந்த உணவு தேவைக்காக எப்படி வளர்ந்ததோ அதுபோல எவர் ஒருவர் நல்ல காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் என்று கூறி ஆசீர்வாதம் செய்தார். அன்று முதல் சித்திரை மாதம் வளர்பிறையில் அட்சய திருதியை நாளாக கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த அட்சய திருதியை மரண யோகத்தில் வருகிறது. அன்று தங்கம் வாங்கினாலும் அன்றே அணியாமல் பெண்கள் மறுநாள் மிருகசிரிசம் சனிக்கிழமையில் 6 முதல் 7:30 மணி வரை குளிகை நேரத்தில் அணிவது சிறப்பை தரும் என்கிறார்கள் ஜோதிடர்கள். அன்று கல் உப்பு மளிகை ஜாமான் வாங்கி வைப்பது சிறப்பை தரும். முடிந்தவர்கள் நீர்மோர் வெயிலில் வருபவர்களுக்கு கொடுப்பது அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் என்கிறார்கள் ஜோதிடர்கள். இன்று ஐன்சிங் சக்கரம் வரைந்து பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வழிபட்டால் குபேர அருள் கிடைக்கும். இது ஒரு ஐதீகம். இது வரையும் முறை: முதலில் ஒரு வட்டம் அரிசி மாவில் போடுங்கள். பின்னர் இடையில் ஒரு வளைவான கோடு போடவும். 2 பாகங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு பூவால் அலங்கரித்து மனதால் லட்சுமி தேவியை வணங்கினால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிட்டும். வாழ்க வளமுடன், செல்வம் பெருகி வாழ்க. நன்றி.